ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 216 ஆரம்பிக்கிறது. பரமாத்மாவாகவே தம்மை அவர் தெரிந்து கொள்ளவில்லை அல்லது தெரிந்து கொண்டாலும் அப்படி காட்டிக்கொள்வதில்லை என்பதால் அவருக்கு பூஜை இல்லை. அதோடு ஒரு வீரன் இருளன் மாதிரியான க்ஷூத்திர தேவதைக்கு கொஞ்சம் கூட பரமாத்ம பாவமே இல்லாத இருந்தாலும் அதனாலும் நமக்கு அனுகூலமாக ஒரு கெட்டதை நிவர்த்தி செய்ய முடிகிற போது சிருஷ்டிகர்த்தா என்பவர் மட்டும் அப்படி எதுவும் செய்ய முடியாததால் அவருக்கு பூஜை இல்லை என்று சொன்னால் ஒரு கேள்வி கேட்கலாம். எந்த விதமான அனுகிரக சக்தியும் இல்லாத ஒரு மாதா பிதா பதி போன்றவர்களை பூஜித்தால் கூட அவர்களுக்கு ஸ்வயமாக அருள் சக்தியோ ஞானமோ கொஞ்சமும் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்குள்ளேயே பரமாத்மா உட்கார்ந்திருப்பதால் பூஜிக்கிற நமக்கு அவர்கள் மூலமாக அந்த பரமாத்மாவை அனுகிரகித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? நீங்களே கூட சொல்லியிருக்கிறீர்களே, நம்முடைய பக்தியும் சரணாகதியும் தான் முக்கியம், அது யாரை குறித்து என்பது முக்கியமில்லை. யாரை குறித்தானாலும் நம்முடைய பக்தி சுத்தமானதாக இருந்தால் சர்வாந்தர்மியான பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார் என்று சொல்லியிருக்கிறீர்களே. அப்படி இருக்கும்போது ஒரு க்ஷுத்ர தேவதையோ சாதாரண மனுஷப்பிறவிகளான ஒரு அப்பா அம்மாவையோ கூட வழிபட்டு பரமாத்மாவின் அனுகிரகத்தை பெற முடியும் என்னும்போது பிரம்மா ஒருத்தரை மாத்திரம் இந்த கணக்கிலும் சேர்க்காமல் ஏன் ஒதுக்கி வைக்கணும்? அவர் என்ன பாவம் பண்ணினார் என்று கேட்கலாம். பாவமே பண்ணவில்லை. அவருக்கு ஒரு தனிஸ்தானம் கொடுத்து உசத்தி தான் வைத்து இருக்கிறது. சர்வசக்த பரமாத்மா என்று வைக்காவிட்டாலும் அதற்கு அடுத்தபடியில் அவருக்கு தான் புராண சாஸ்திரங்களில் இடம் கொடுத்திருக்கிறது. சூரியன் சந்திரன் முதலான நவக்கிரகங்களும் தேவராஜாவான இந்திரனும் கூட அவர் காலிலே நிறைய விழுந்திருப்பதாக பார்க்கிறோம். ஈஸ்வர கோடியைச் சேர்ந்த மூர்த்தியாக பிரம்மா இல்லாவிட்டாலும் அப்படிப்பட்ட மூர்த்திகளிடம் ஏனைய தேவதைகளை விட நெருங்கி பழகுபவர். அதனால் ஏனைய தேவர்கள் சுலபத்தில் தாங்களாக பிடிக்க முடியாத சிவன் விஷ்ணு அம்பாள் முதலியவர்களிடம் இவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதனால்தான் அவர்கள் இவர் காலில் வந்து விழுவது. தகப்பனார் ஈஸ்வர கோடியைச் சேர்ந்தவர். அப்படிப்பட்ட விஷ்ணுவே அசல் மனுஷன் மாதிரி வேஷம் போடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு ராமாவதாரம் பண்ணிய காலத்தில் ராவண வதமாகி சீதை அக்னி பிரவேசம் செய்யும் கட்டத்தில், நீ வெறும் மனுஷனா, சாக்ஷாத் நாராயணன் அல்லவா, நீ இந்த சீதை மகாலட்சுமி அல்லவா என்று ஆகாசத்தில் வந்து ஞாபகப்படுத்தியது பிரம்மாதான். அவருக்கு எவ்வளவு சக்தி என்பதற்கு இன்றைக்கும் ஒரு விஷயத்தை தலை தூக்க விடாமல் முடித்து போடும்போது கூட பிரம்மாஸ்திரம் போட்டாச்சு என்று சொல்வதே அந்த அத்தாட்சி. இப்படி இருந்தாலும் ஒரு பெக்யூலியர் பொசிஷனில் தமக்கே உரிய ஒரு விசித்திரமான நிலையில் அவர் இருப்பதால் தான் அவருக்கு மட்டும் கோவில் இல்லாமல் வைக்கும்படி ஆகியிருப்பதாக தோன்றுகிறது. அவர் ஏதோ பாவம் பண்ணினார், பெக்யூலியர் பொசிஷனில் இருக்கிறார் என்று சொல்வதை விட நாம் தான் ஏதோ பாவம் பண்ணி நம்முடைய மனசின் சுபாவம் ஒரு பெக்யூலியர் பொசிஷனில் இருப்பதால் நம்மால் அவரை கோவிலில் வைத்து வழிபட முடியவில்லை என்று சொல்ல தோன்றுகிறது. பரமாத்மா எவருக்குள்ளேயும் இருந்து கொண்டு அந்த ஒருவரிடம் நாம் பக்தினால் அனுகிரகித்து விடுவார் என்றபடி பிரம்மாவுக்குள்ளேயும் இருந்து கொண்டு பண்ணத்தான் செய்வார். அதில் சந்தேகமில்லை. ஆனால் கஷ்டம் என்னவென்றால் தம்மால் பிரம்மாவை பக்தி பண்ண முடியாமல் இருப்பதுதான். நாம் மட்டும் பிரம்மாவை வழிபட்டு விட்டோமோ நிச்சயமாக அவர் மூலமும் சர்வாந்தர்யாமியான பரமாத்மாவினால் நமக்கு வேண்டியது அனுகிரகப்பட்டு விடும். ஆனால் அப்படி வழிபட விடாமல் நம் மனசின் இயற்கை செய்கிறது. நம் மனசினால் சிவன் விஷ்ணு தேவி முருகன் போன்றவர்களை பரமாத்மாவை என்று வழிபட முடிவது போல இவரை செய்ய முடியவில்லை. எதனாலோ இவரை அப்படி முழுமுதற் தெய்வமாக வழிபடும் நடைமுறை இல்லாமலே இருந்திருப்பதால் இவருக்கு பரமாத்மஸ்தானம் கொடுத்து பார்ப்பதற்கு நம் மனசினால் முடியவில்லை. ஆச்சாரியால் சண்மதம் என்று சாபித்த காலத்திலேயே அவற்றில் விஷ்ணு மதம் சிவமதம் ஆகியவற்றோடு பிரம்ம மதம் என்று ஸ்தாபிக்க காணோமே. சண்மதங்களில் ஒன்றாகிய சூரிய மதத்தை கூட அவர் ஸ்தாபித்திருந்தும் திருமூர்த்திகளில் ஒருவனான இவர் பெயரில் ஒன்று ஸ்தாபிக்கத்தானே இல்லை. இப்படி நெடுங்காலமாக இருந்து வந்திருப்பதால் இப்பொழுது நம்மாலும் இவரை முழு முதலாக பாவிக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் மாத்திரம் கொண்ட தேவதை கூட நாம் வழிபட ஆரம்பித்து விட்டால் அப்புறம் அதனிடமே பிரியம் உண்டாகி அதுவே நம் இஷ்ட தேவதையாகிவிட
அதன் பிற்பாடு அதுவே நம்மை பொறுத்தமட்டில் நமக்கு சகலவித அனுகிரகமும் செய்யும் என்று அனன்ய பக்தி ஏற்பட்டு அதை முழு முதலாக பூஜிக்க முடிகிறது. ஆனால் இவர் விஷயமாகவோ முதலுக்கே மோசமாக ஜென்மா தருவது என்பதான இவரது அதிகாரமே நமக்கு இஷ்டமில்லாத விஷயமாகி விடுவதால் இவரை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே நமக்கு தோன்றுவதில்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.